ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிகு உன்ஃபிக் அலைக், நீ அடுத்தவனுக்கு தர்மம் செய், நான் உனக்கு தர்மம் செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் வானத்துக்கு அல்லாஹ் 2 மலக்குமார்களை இறக்குகிறான். ஒரு மலக்கு துஆ செய்கிறார், யா அல்லாஹ், யாரெல்லாம் இன்று தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ செல்வத்தை கொடு, அருள் செய். இன்னொரு மலக்கு துஆ செய்கிறார், யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டி இறுக்கி பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவை கொடு. அப்படி என்று ஒவ்வொரு மலக்குகளும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும்போது அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் என்கிற ஒரு வசனத்தை சொல்றான். எல்லா வசனங்களை எடுத்தாலும் அது அழகான ஒரு தத்துவமான ஒரு விஷயத்தை சொல்லு. நான் உங்களுக்கு அளித்ததிலிருந்து நீங்கள் அள்ளி அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மறைமுகமாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறான், உன்கிட்ட இருக்கிறதே நான் தான் ஏற்கனவே தந்திருக்கிறேங்கிறத மறந்துடாதேங்கிறான். என்ன சொல்றான்? மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு வழங்கினத்திலிருந்து நீ கொடுவாப்பாங்கிறான். நம்ம எதையுமே எடுத்துட்டு வரல, ஒண்ணும் இல்லாம தான் நம்ம வந்தோம். இருப்பதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்ததான். தந்தவனுக்கு திரும்ப தர்றது ஒன்றும் குறைந்து போகாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 275வது வசனத்துல சொல்லும் போது யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்ங்கிறான். வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். நாங்க தர்மம் செய்ய செய்ய ஏதோ ஒரு வகையில நமக்கு லாபங்களும் சில தொழில் முறைமைகளும் வந்தவண்ணம் தான் இருக்கு. நமக்கு எப்படியோ ஒரு பக்கத்துல அல்லாஹ் அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பேன். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்துகிட்டே இருப்பான். இப்ப தர்மம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். மக்களிடத்துல விலைவாசிகள் ரொம்ப அதிகமானதுனால அவங்களுடைய பொருளாதாரம் கம்மியா இருக்கிறதுனால சாப்பாட்டு கூட வழி இல்லாம நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. நீங்க நல்லா நம்ம பகுதியிலேயே தேடி பார்த்தால் வெறும் சோத்தை மட்டும் ஆக்கி சாப்பிடக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஒரு சில குடும்பங்கள் அரிசிக்கும் வழி இல்லாம தேத்தானியை குடிச்சுக்கிட்டு வாழக்கூடிய சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. சில மானஸ்தம் உள்ளவர்கள், வெக்கம் உள்ளவர்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்ட மாட்டாங்க. ஒரு சிலர் வெக்கத்தை விட்டு கை நீட்டி யாசகம் கட்டிட்டு இருப்பாங்க, அவங்க பாடு நடந்துகிட்டு இருக்கும். வசதியானவங்க நிறைய இல்லாட்டியும் அவங்களோட ஸ்டோக் இருக்கும், திண்டுகிட்டு இருப்பாங்க, அவங்களோட பாடும் ஒரு மாதிரியா நடந்துட்டு. இந்த நடுத்தரமானவர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டவும் மேலாது. கதவை பூட்டி வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே கஞ்சி குடிச்சுக்கிட்டு தேயிலை குடிச்சிட்டு வெறும் பட்டரை வேண்டி திண்டுட்டு பிஸ்கத்தை திண்டுக்கிட்டு வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் என்று நம்ம நினைக்கணும். அல்லாஹ் நமக்கு நிச்சயமா தந்துக்கிட்டு இருப்பான். நம்ம இன்றைக்கு சமைக்கிறதுல ஏதாவது ஒரு அளவு அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு கறி அல்லது 1 கிலோ அரிசி, இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்துல ஒரு தடவை ஏதாவது ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் விசாரிக்க, நம்ம ரோட்ல கொஞ்சம் விசாரிக்கிறது, நம்ம பக்கத்து விட்ட கொஞ்சம் எட்டி பார்க்கறது, இந்த வீடு கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது, அவன் மாப்பிள்ளையும் இல்லையே, அல்லது அவனும் தொழில் இல்லாம வீட்டுக்கு படுக்கானே, அவன் நோயோட இருக்கிறான்னு, குழந்தை பிள்ளையே, இதுக்கு பால்மா வேணுமே, இப்படி நம்ம கொஞ்சம் யோசிச்சு அல்லாவிடத்துல மட்டும் நாம கூலி எதிர்பார்த்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச குரோதங்களோ அவங்க செஞ்ச அநியாயங்களோ நம்முடைய அந்த தர்மத்தை தடுத்து விடக்கூடாது. அவன் என்ன வேணும் என்றாலும் செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கு கொடுக்கக்கூடிய மனம் வந்துட்டால் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்கள்ட்ட எதிர்பார்த்து நம்ம ஒரு நாளும் கொடுக்கல. நாம எதிர்பார்க்கிறது அல்லாஹ் ஒருவனிடத்துல மட்டும்தான். அல்லாஹ் தான் நமக்கு திருப்பி தரப்போறான். அந்த அல்லாஹ் தான் தருவான். அல்லாஹ் வாக்களிச்சுட்டான், நீ கொடு நான் தாரேன் என்றான். நான் தந்தத்திலிருந்து நீ கொடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நம்ம எப்பவுமே சிறந்தவர்களாகத்தான் இருக்கணும். நம்ம கொடுக்கிறவங்களாக மாறணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. நீங்க கொடுக்கிறது கொஞ்சமா இருக்கு வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவ சொல்றாங்க, ஒத்த புண்ணார உளவு விஷயத்தை தம்ரீன்ங்கிறாங்க. ஈச்சம் பழத்தை கிழிச்சு அதுல வார ஒரு நார் துண்டாக இருந்தாலும் அதை வச்சாவது நீ நரகத்துல இருந்து உன்னை பாதுகாத்துக்கோன்றாங்க. தர்மம் என்பது நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும். அவ்வளவு கொடூரமான நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய மிக சீக்கிரமாக சிம்பிளா சின்னதா செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமல் இருக்கும், அது தர்மம் தாங்க. அந்த தர்மத்துக்கு அளவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிக்கணக்கில் சொல்லல, லட்சக்கணக்கில் சொல்லல, அல்லது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு உணவை சொல்லல. ஒரு ஈச்சம்பழத்தை கிழிச்சு வர ஒரு துண்டு விஷயத்தை சம்ரின் அதை வச்சாவது நீ கொடு.
தர்மம் செய், அல்லாஹ் தர்மத்தை வளர்ப்பாங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு கவல உணவை தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டிக்கு தீன் போட்டு வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்க்கிறான். எப்ப வளர்க்கிறான்? கியாமத்து நாள் வரைக்கும் வளர்க்கிறாங்க. நம்ம வாழ்நாளையே கண்டுடாதத நாம தர்மம் செய்ததாக அல்லாஹ் மறுமை நாள்ல காட்ட போறான். ஏன்னா கியாமத்து நாள் எப்ப வரும் என்று தெரியாது, இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடும் என்று தெரியாது. அவ்வளவு காலமாக நாம் செய்த தர்மம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுத்தோம், ஒரு பிடி சோறு தான் கொடுத்தோம், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு 1000 ரூபாய் தான் தூக்கி கொடுத்தோம், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். மறுமையில் அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். எனவே தர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம கஷ்டத்தில் இருக்கிறவங்களை தேடி, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்து வாடக்கூடியவர்கள்ட்ட ஓடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா தர்மம் செய்யக்கூடியவர்களாக